எப்பா 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 இதுக்காக தானப்பா காத்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு கடைசியா ஃபைனல்ல ஜிடிக்கு அகேன்ஸ்டா தோனி டக் அவுட் ஆகிட்டு போனாரு. ஒரே ஒரு பால் தான் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் எப்பப்பா பேட் பண்ண வருவாருன்னு நிறைய பேர் செம்மையா செலவு பண்ணி சேப்பாக்கெல்லாம் போனாங்க. ஆனா கடைசியா ஒரு வழியா எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே திரும்பவும் ஒரு ஆரம்பமா ஒன்று அமைஞ்சது. வைசாக்ல தான் அவரோட தலை தரிசனம் பேட்டிங் கிடைச்சிது. அவரு எல்லாருமே விண்டேஜ் தோனி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் விண்டேஜ் தோனியும் பார்த்தேன், ஒரு புதுவித தோனியும் பார்த்தேன். பேசுவோமே, ரிவ்யூவும் இருக்கு. ரிவ்யூவை தாண்டி தலை தரிசனத்தை பத்தியும் பேசுவாங்க. கண்டிப்பா நான் நிறைய பேச போறேன். அதாவது 2 6 அடிச்சதுக்கு அப்புறம் தலை தரிசனம் அப்படின்னு பேசுவாங்க. பட் டெஃபினட்டா சொல்றேன், இதை நீங்க ஸ்டேட்டஸ்ல, ஸ்டோரியில, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல பேசலாம். அடுத்த மேட்ச் வரைக்கும் பேசலாம். அவ்வளோ மாதிரியான ஒரு மாதிரியான வேற மாதிரியான ஒரு பேட்டிங் பேசுவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்து பாய்ஸ்ல விசாகப்பட்டினத்துல நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. ரிஷப் பண்டோட கம்பேக், ரிஷப் பண்ட் கேப்டனா கம்பேக், ரிஷப் பண்ட் பேட்டரா கம்பேக், 20 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ எல்லா டீமும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமுக்கு கை கொடுத்துருக்கு. இன்னும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் அதெல்லாம் விட எல்லாருமே சொல்லுவாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தாலும் பரவாயில்ல, தலையை நான் பார்த்துட்டேன், தலையோட பேட்டிங்கை நான் பார்த்துட்டேன். ஓகே ஃபேன்ஸ், டிபிக்கல் ஃபேன்ஸ் கண்டிப்பா 2 பால் தலை ஆடுறத பார்த்தாலே போதுங்கிற மாதிரி இருப்பாங்க, 2 6 அடிச்சா போதுங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் எனக்கு அதெல்லாம் திருப்திப்படவே படாது. நிக்கணும், 30 ரன்னுக்கு மேல அடிக்கணும், ஒரு பெரிய 6 அடிக்கணும், 2 3 4 அடிக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒருவேளை தோனி முன்னாடியே இறங்கிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் அதை தாண்டி இங்க ஒரு ரிவ்யூவரா எனக்கு சில பல ஒரு மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குல்ல. டெஃபினட்டா தோனி முன்னாடியே வந்திருக்கிறோம், முன்னாடியே சொல்லிட்டோம், எங்கேயே உடச்சிட்டோம். தோனி வந்திருந்தா முன்னாடியே இருந்தா ஜெயிச்சிருக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருந்திருக்கு. எதனால அப்படிங்கிறத நான் பேசுறேன். வைசாக் பொறுத்த வரைக்கும் டாஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா டாஸ் ஒரு மேட்டர். ஏன்னா டிசி ஒரு 10 ரன் கம்மியா போட்டிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தோனி பேட் பண்ணும் பொழுது தோனி இன்னும் ஒரு 10 பால் பிஃபோர் வந்திருந்தா, 5 பால் பிஃபோர் வந்திருந்தா கதையே வேறங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ரிஷப் பண்ட் குட் டு டாஸ் வின். அண்ட் தென் அதுக்கப்புறம் டிசியோட பேட்டிங் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், பிருத்திவிஷாவை ட்ரை பண்ணுங்க. வந்தாரு, மலார்னு அவர் அடிச்சாரு. மிடில் ஆஃப் த பேட்ல பட்டுச்சு. ஒரு வீக்கஸ்ட் ஒரு பவுலிங் சிஎஸ்கே ஓடுது அப்படிங்கிறது தெரியும் பொழுது அது ரொம்ப சூப்பரா, ரொம்ப ப்ராப்பரா ஆனாரு. அண்ட் பிருத்திவிஷா அண்ட் அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் இந்த பக்கம் லெஃப்ட்ல அடிச்சாரு, ஆஃப் சைட்ல அடிச்சாரு. யாரையும் செட்டில் ஆகவில்லை. ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப். எனக்கு கடைசியா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எப்போ அந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது, எப்போ 90 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லைங்கிற அளவுக்கு தான் அவங்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பிளஸ் பேட்டர்கள் கடையில் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஷாவோட பேட்ல இருந்து பட்ட எல்லா பால்களும் கிளியரா இருந்துச்சு. மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து ஸ்வீட் சவுண்ட் கிடைச்சு. ஒரு ஷாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் வார்னரோட பேட்டிங் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஜடேஜாவை முட்டி போட்டு, ஏன்னா ஜடேஜாவோட பால் திரும்பலனே ஜடேஜாவை எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி ஷாவும் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தீபக் சகர் நான் சொல்லிட்டே இருப்பேன், பால் ஸ்விங்கர் மூமெண்ட் இல்லைன்னா தீபக் சகர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சாங்க, ஃபிஸ் அடிச்சாங்க, எல்லாரையும் அடிச்சாங்க. பட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட கம்பேக் கடைசியா ஒரு 10 ரனா தான் இருதுலயே ஒரு மாதிரி என்ன சொல்றோம், பயமுறுத்துற ஒரு 10 ரனாவா இருந்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பேஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் அவரு போட்ட ஒரு யார்கரை ஒரு தூக்கி அடிச்சாரு மிட் விக்கெட் மேல. அதுக்கப்புறம் லெக் சைட்ல ஒரு ஹேண்டட் ஷாட் ஒன்று அடிச்சாரு. ஸோ 10 ரனா ஒரு 4 ஒரு 6 ஒன்று அடிச்சாரு பாருங்க. எனக்கு அப்படியே நின்றுச்சு. ஏன்னா ரிஷப் பண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஆடிட்டு இருந்தாருன்னா அவளை குரு மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. கடைசி காலகட்டத்தில் தோனி அப்படின்னா முன்னாடியே வந்துட்டாரு அப்படின்னா 10-15 பாலுக்கு பெருசா ஆடவே மாட்டாரு. இது அப்படியே தோனி கைண்டா இன்னிங்ஸ் தான் இந்த கம்பேக். ரிஷப் பண்ட் ஒரு கம்பேக்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ பின்னாடியும் எப்படி எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு தெரியல. நான் 1 டவுன்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெய்னாவா, சரி ஓகே ரெய்னாவே வச்சுக்கோங்க. வந்தாரு, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 10-15 பால் 20 பால் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மார்ஷும் அப்பப்போ ஒரு மாதிரி 2 6 அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விக்கெட் போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அடிக்கலன்னா கஷ்டம்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு பேட்டைய. கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 9-10 பால்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சாரு. அங்க ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்ப ரிஷப் பண்ட் இன்னைக்கு மேட்ச் பெருசா பாதிக்கப்படல. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், இது வேற ஒரு மேட்சா இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ரிஷப் பண்ட் அவுட் ஆனது பிரச்சனையா தான் இருந்திருக்கும். இன்னும் 2 6 3 6 அடிச்சிருந்தாரு அப்படின்னா டெஃபினட்டா அது கை கொடுத்துருக்கும். பட் நான் எதிர்பார்த்தது ரிஷப் பண்ட் இன்னும் 2 3 6 எதிர்பார்த்தேன். பட் அவுட் ஆயிட்டு போனாரு. ஆனா சொல்றேன், இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம்னா அது ரிஷப் பண்டோட அந்த கம்பேக். செம்ம கம்பேக் பிடிச்சிருந்துச்சு. 1 ஹேண்டட் 6 ஒன்று அடிச்சதெல்லாமே வேற லெவல். எஸ்பெஷலி
பத்திரனாவை அடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் பத்திரனாவை பத்தி அனாலிசிஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலர்ஸுகள் எப்படி போட்டாலும் அடிச்சாங்க, எந்த பக்கம் போட்டாலும் அடிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பட் பத்திரனா மட்டும் அவங்களால அடிக்கவே முடியல. என்னன்னா பத்திரனா வந்து மணிக்கு 148 150 148 150ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டக்கு 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 டக்குன்னு பத்திரனா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் பாலையும் அடிச்சிருக்க முடியும், பட் இவர் பாலை மட்டும் அடிச்சிருக்க முடியாது. காரணம் என்னன்னா இவரோட பேஸ் இங்க சூப்பர்பா இருந்துச்சு, லைனல் லெங்த் கரெக்டா இருந்துச்சு. ஸோ இவர் ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அதனாலதான் இவரை பண்ட் அடிச்சதுலே நான் சொல்லுவேன், அதாவது ரிஷப் பண்ட் வந்து இது வரைக்கும் பத்திரனா வந்து ரிஷப் பண்ட்டை ஃபேஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். போன வருஷம் ரிஷப் பண்ட் ஆடுறது, அதனால பத்திரனா அவர் ஃபேஸ் பண்ணவே இல்லை. பட் ரிஷப் பண்ட் பீக்ல இருக்கும் பொழுது டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆண்டர்சனை, காகிசோ ரபடாவை, நார்கியாவெல்லாம் சிங்கிள் ஹேண்டா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. பத்திரனால எம்மாத்திரம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் பத்திரனா அந்த கிட் சூப்பராக பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் அண்ட் அவர் போட்ட அந்த ஐ திங்க் டிஃப்ரெண்டாக சொல்லுவேன். அவர் எடுத்த ரிஷப் பண்ட், மார்ஷ், ஸ்டப்ஸ் வந்து அவர் போட்ட யார்கருக்கு டிரைவ் போனார். அதுக்கப்புறம் மார்ஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட யார்கர் நினச்சி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பண்ட்டு கொஞ்சம் பேஸ் ஐ திங்க் இன்க்ரீஸ் பண்ணி போட்டான்னு நினைக்கிறேன் காலியானாரு. பட் வெல்கம் ஸ்பைடி, வெல்கம் சாம்ப், சூப்பரான ஒரு கம்பேக் பேட்டிங்ல அண்ட் கேப்டன்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கவே வந்து நான் ரிஷப் பண்டோட கேப்டன்சி பற்றி பேசுகிறேன். இப்போ டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஷப் பண்டோட பவுலிங் ரொட்டேஷன் அண்ட் 11ஸ்ல அவர் பண்ண தந்திர வேலைகள், ரிக்கி பாண்டிங் இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம். பட் யாரா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து கண்டிப்பா கிரெடிட்ஸ் நான் கொடுப்பேன். ஏன்னா ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 11ஸ்ல குல்தீப் யாதவ் பிக் பண்ணல. பிச்சை பார்த்துட்டு, ஏன்னா மெயின் குல்தீப் யாதவ், நீங்க வேற யாரை ட்ராப் பண்ணீங்க, ஸ்பின்னரை ட்ராப் பண்ணா குல்தீப் யாதவ் நீங்க ட்ராப் பண்ணணும். அது பெரிய ஒரு யோசனை, கண்டிப்பா பண்ண முடியாது. பட் பண்ணி தான் அவனை குல்தீப் யாதவ் பெஞ்ச் பண்ணிட்டு திரும்பி வந்து ஒரு 4 ஃபாஸ்ட் பாலரோட வந்தாரு. 4 ஃபாஸ்ட் பாலர்களை வந்து ரொட்டேஷன்ல சூப்பரா விட்டாரு. ஷிவம் துபே இருக்கும்பொழுது ஸ்பின்னர் கட் பண்ணாது, அக்ஸரை கட் பண்ணாது. அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்கியாவை, முகேஷ் குமாரை கரெக்டா கொண்டு வந்தாரு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்பின்னரை கண்ணில் காமிக்கவே இல்லை. ஷிவம் துபே ஸ்பின்னை போட்டா அடிச்சிருவாருங்கிறது கிளியரா இருந்தது. ஸோ ரொம்ப கிளியராகவும் இருந்தாங்க. அதை தனி பிளான்ஸ் கிளியராகவே இருந்துகிட்டது. அவுட் சைட் ஆஃப் பால் போடுங்க, அவுட் சைட் ஆஃப் நறுக்குன்னு யார்கர் வச்சுக்கிட்டே இருங்க அண்ட் குட் லெக் ஏரியாவை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இன்டு தி பாடி ஒன்று போடுங்க, அடிக்க விடாதீங்க அப்படிங்கிறது தெளிவா இருந்தாங்க. ஃபுல் டாஸ் ரொம்ப ஹெவியா எரிஞ்சாங்க, முடியல. இதுதான் வந்து ஓவரால் டீம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கலீல் அகமது நான் கொஞ்சம் பாராட்டணும்னு நினைக்கிறேன். கலீல் அகமது ரச்சின் ரவீந்திராவை நிக்க வச்சு செஞ்சாரு. என்னன்னா அவுட் சைட் பால் வந்து இஷாந்த் சர்மா தான் அதை பண்ணுவாரு. அதாவது ரவுண்ட் த விக்கெட்ல வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு வெளியில அவே ஃப்ரம் த பால் எடுத்துட்டு போவாரு. இந்த கலீல் அகமது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இஷாந்த் சர்மா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கலீல் அகமதோட பவுலிங் நியூ பால செம்மையா இருந்தது. வெளியில எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாரு. ஒரு பக்கம் ஒரு ருத்ராஜ் கிக்வாய் டிரைவுக்கு போக அவுட் ஆனாரு. ஆனா ஒரு இடத்துல கை தலைவனுக்கு நடுங்குச்சு. அது தோனி கிட்ட மட்டும் நினைச்சு. பட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த மாதிரியான கைண்ட் பிச்சில் ஒரு கலீல் அகமதோட பவுலிங் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா கலீல் அகமது கொடுத்தா ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பவுலிங் லாஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் பாக்குறேன் கன்சிஸ்டன்டா இருக்கு. முதல் 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 9 ரன் 8 ரன் தான் சில்லறையா பஸ் கண்டக்டர் மாதிரி ரொம்ப கோச்சிக்கிட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நல்லா போட்டாரு கலீல் அகமது. அண்ட் அவரோட சீம் பிரசன்டேஷன் பிளஸ் அவரோட ரன் அப் அண்ட் லோடிங் அண்ட் ரிலீசஸ், ஸோ மேக்ஸிமம் ஒரு மாதிரி குயிக்காக எடுத்துட்டு வராரு. ஸோ கலீல் அகமது இதை பண்ணாருன்னா பெரிய ஃபியூச்சர் இருக்கு இந்தியாவுக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் வெளியில் எடுத்துட்டு போகக்கூடிய அண்ட் உள்ள போடக்கூடிய பவுலர் தேவை. பட் நிறைய உள்ள போட மாட்டேறதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அண்டர் லைட் அண்ட் ஒயிட் பால் முகேஷ் குமார் மாதிரி நல்லா இருக்கிறாரு. ஒரு சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா எடுத்தது நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி செட்டிலான பேட்டரி எடுக்கிறது சொல்லிட்டு அவர் பால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக டிசீவ் ஆகுது. ஓகேங்களா, லைட்டாக டிசீவ் ஆகுது, விப்பும்பாங்க. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி விட்டு அப்படி விடுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ முகேஷ் குமார் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா. ஸோ அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஒரு பக்கம் ஆளா இருக்கு, இந்த பக்கம் முகேஷ் குமார் ஒரு பக்கம். அவங்க வேலையை அவங்க பக்கவா பண்ணாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல் இவரு டேரல் மிச்சல் 6 அடிச்சாரு. பட் திரும்ப அக்ஷர் பட்டேல் ஒரு கம்பேக் கொடுத்து ஸோ திரும்பி விக்கெட் காட்டன் பால் எடுத்தது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பவுலர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணாங்க. பட் தோனி வந்ததுக்கு அப்புறம் கதையே வேற. அண்ட் சிஎஸ்கேவோட தோல்வி பார்த்துலாம். சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்னன்னா சிவம் துபேயோட ரன்னு பெரிய டிஃபரெண்ட். ஏன்னா 17 பாலுக்கு 18 பார்த்தீங்கன்னா தெரியும். சிவம் துபே ஆடாதது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒன்று. அப்புறம் டேரல் மிச்சல் ஆனாலும் டேரல் மிச்சல் டேக் ஆன் பண்ணாம விட்டுட்டாருங்கிறத தாண்டி என்னன்னா இன்னைக்கு என்ன பண்ணாலும் அவங்களால ஆடவே முடியல, பெருசா எடுத்துட்டு போகவே முடியல. ஒரு பால்ல 6 அடிச்சாலும் 4 அடிச்சாலும் அந்த ஓவர் பெரிய ஓவரா கன்வெர்ட் ஆகவே மாட்டேன்னுச்சு. ஸோ அது என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் இப்போ ரவீந்திர ஜடேஜா எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபுல் டாஸ் அவருக்கு 6 கன்வெர்ட் ஆக மாட்டேது. ஒரு ஹர்திக் பாண்டியாக்கள் ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல ஒரு ஃபுல் டாஸ் 6 கன்வெர்ட் ஆக மாட்டேது. ஜடேஜாவுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டேது.
டெஸ்ட்ல நான் ஜடேஜா தான். பட் ஆனால் T20ல வரும்பொழுது ஜடேஜா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தோற்றதுக்கான மிகப்பெரிய ரீசனில் நீங்கள் ஜடேஜாவையும் வைக்கல. நான் பவுலிங் இன்னைக்கு சரியாக பண்ணல, பேட்டிங் அவர் இன்னைக்கு சரியாக பண்ணல. அண்ட் தென் மேலே ருத்ராஜ் அதோட விக்கெட் எளியாக போனது. அண்ட் ரச்சின் ரவீந்திராவோட ஸ்டார்ட் அவங்களுக்கு சரியாக கிடைக்காம போனது. ஓவரால் பேட்டிங்கில் ஒரு தோல்வி. 20 ரன்னுங்கிறத தாண்டி தோனி இன்னைக்கு வரல அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்து ஒரு 40 ரன் 50 ரன் வித்தியாசத்தில் வந்து தோற்று வந்திருப்பாங்க ஒன்று. அண்ட் இதுதான் சிஎஸ்கேயோட தோல்வி பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணாலும் இன்னைக்கு அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது ஒரு பக்கம். அடுத்ததான் மகேந்திர சிங் தோனி அவரோட பேட்டிங் தலை தரிசனம் பேசணும், கண்டிப்பாக தனி பாட்டாக பேசணும். ஏன்னா ஒருவேளை நான் சச்சின் கடைசியாக ரிட்டையர்ட் ஆகும்பொழுது நான் வீடியோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா சச்சினுக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் ஒதுக்கி அவர் என்ன பண்ணாரு, இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு சொல்லி பேசியிருந்திருப்பேன். லெஜெண்ட்ஸ். ஏன்னா மகேந்திர சிங் தோனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி வந்திருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மகேந்திர சிங் தோனி ஒரு சமீர் ரிஸ்வியோட பிளேஸில் வந்திருந்தாரு அப்படின்னா இந்த மேட்சோட கதையே வேற. என்ன கதையே வேற. கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கத்துனாங்க அதியா இல்ல, கிரவுண்ட்ல கத்துறவங்கனால ப்ரெஷரா இல்ல. என்னன்னா இப்பவும் சொல்றேன், தோனிங்கிற ஒரு 42 வயசு மனுஷன் ஒரு பேட்டர் வந்து நின்னாலும் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு பயங்கிறது வருது, தெரியுது, புரியுது, பார்க்க முடியுது. ஏன்னா மேட்ச் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு நர்வஸ் ஆகும்ல. ஸோ அது தோனியோட பேட்டிங் வந்து நிற்கும் பொழுது அந்த நர்வஸ் இருக்குது. இன்னும் முடிச்சிருவாரு அப்படிங்கிறது இன்னும் தோணுது. கலீல் அகமத் அது வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் பால் வெளியில சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருந்தவர். தோனிக்கு அவுட் சைட் ஆஃப் பால் போட்டா அடிக்க மாட்டாருங்கிறது தெரியும். ஆனா கலீல் அகமது பேச விட்டுட்டு ரொம்ப ஒயடரா போட்டுட்டு இருந்தாரு. ரிஷப் பண்ட் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையா போடுங்க. ஸோ கலீல் அகமத் அது வரைக்கும் நல்லா போட்டிருந்தவர் ப்ரெஷர் ஆனாரு. காரணம் மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் அங்க இருந்ததுனால தான். அடுத்து முகேஷ் குமார் அவுட் சைட் ஆஃப் பால் கரெக்டா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா தோனியை பார்த்ததும் ஒரு பயம். அப்ப ரிஷப் பண்ட் பதட்டமாகாதீங்க போடுன்னு சொன்னாரு. அதே போல நார்க்கியா மற்றவங்க எல்லாமே விடுங்க, பட் நார்க்கியா அடிச்சதான் எனக்கு இன்னமும் போன வருஷம் வந்து உட்ட ஒரு 6 அடிச்சா லெக் சைட்ல அப்படிங்கிறது. அகைன் ஒரு நார்க்கியா முகேஷ் குமார் டெஃபினட்டா வந்து ஒரு 130க்குள்ள 135க்குள்ள தான். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலீல் அகமது பேஸ் ஆஃப் பண்றவர். அண்ட் எப்படி ஒரு 140+ போக மாட்டாரு. அண்ட் இந்த சர்ஃபேஸ் பிச் ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அவரோட பால் பெருசா பேஸ் ஆகாது. ஆனா நார்க்கியாவை என்ன பண்ண போறாரு, நார்க்கியாவை எப்படி அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டு இருந்து. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து எப்படி பேட்டிங் பண்றாரு, என்ன பண்றாரு, நெட்ஸ் வீடியோஸ் தாண்டி ஒரு மேட்சஸ்ல என்ன பண்றாங்களோ அதை பார்த்து தான் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ சர்ப்ரைஸ் தான் டோட்டலா. உங்களை விட எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாட்கியா ஒரு 6 அடிச்சுட்டு அந்த பாலை ஒன்று பார்த்தாரு. கரெக்டா அது செம்ம ஹைட்ல போயிட்டு அது மிடு விக்கெட்ல இறங்கிச்சு, லேண்ட் ஆச்சு. பாருங்க அப்பா இருக்குது, இன்னமும் இருக்குது. வைசாக்ல ஆரம்பிச்சாரு முன்ன, அதே மாதிரி இன்னும் அந்த வைசாக்ல தான் இருக்குது. இன்னமும் அந்த ஆறா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. திரும்பி நார்க்கியா ஒரு ஆஃப் சைட்ல ஒன்று அடிச்சாரு. ஓகே இருக்குது. ஜடேஜாவை நீ வரலாம் வேணாம், எனக்கு இன்னும் இருக்குது, வயசுலாம் ஆக நில்லு அப்படிங்கிற மாதிரி ஜடேஜாவை நிற்க வச்சு அடிச்சதெல்லாமே பார்க்கும் பொழுது எவ்வளோ படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு படம்லாம் எனக்கு தெரியல, அந்த பக்கம் நில்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஹீரோஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். தோனிக்கு அவுட் சைட் ஆஃப் பால் போடும் பொழுது 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அந்த காலகட்டத்தில் வந்து தோனியை ஸ்பெஷலா நிப்பாட்டணும், தோனியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு யாருக்கரே அவருக்கு போடாதீங்க, யாருக்கு போடாதுன்னு அவர் ஹெலிகாப்டர் ஷாட் ஆடுறாருங்கிறது ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று லெக் ஸ்பின் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஆனால் லெக் ஸ்பின் பிரச்சனை வந்து அப்போ பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தோனி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா யாருக்கரை போடாதீங்க, பட் அவுட் சைட் ஆஃப் பால் போடுங்க. அவர் ஸ்டான்ஸ் நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸ் அந்த பக்கம் வராது. பட் அவுட் சைட் ஆஃப் பால் கொஞ்சம் பால் எழுந்துச்சுன்னா டென்னிஸ் பால் ஷாட் ஆடிடுவாரு. அவுட் சைட் ஆஃப் பால் போடுங்க அப்படின்னு அவர் அடிக்க மாட்டாருன்னே 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிச்ச உடனே அதாவது அண்டர் விராட் கோலி கேப்டன்சில கரீபியனுக்கு போவாங்க. அப்போ அவர் அவுட் சைட் ஆஃப் பாலை ஏறி அடிப்பாரு. பட் அந்த மேட்சஸ் எல்லாமே லோ ஸ்கோர் மேட்சஸா ஸ்ட்ரைக் ரேட் கிரிட்டிசிசம் இருக்கும். பட் தோனி அந்த அவுட் சைட் ஆஃப் பாலை அங்கே அடிச்சு அப்போ இருந்து அந்த போட்டோலாம் பெரிய ஒரு வைரல், நானும் அதை பெருசாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த மாதிரியான பாலை தோனி அடிப்பாரு, அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் தோனி நிப்பாட்டுறதுக்கான ஒன் ஆஃப் த வெப்பன் அதுதான். ஒன்று தோனி மிஸ் ஹிட் பண்ணாருன்னா நிறைய எட்ஜஸ் ஆகி பின்னாடி 4 போகும், இல்லை தோனி விடுவாரு, இல்லை அடிச்சா தோனி. ஓகேங்களா? பட் இது 50-50 சாய்ஸ்ங்கிறதுனால கலீல் அகமத் போட்டாரு. இன்னொன்று தோனி அதாவது ஒருத்தவங்க கவர் தோனி ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர் கிடையாது, அன்ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர். அவரு டிரைவ் இல்லை, அடிப்பாரு, ஓங்கி அடிப்பாரு. அதனால பொதுவாக ஒரு விராட் கோலி அடிக்கிற ஒரு பால் போகிறதுக்கும் ஸ்பீட் அதுக்கும் தோனி கைண்ட் ஆஃப் பிளேயர் இல்லை, தோனி அடிக்கிறதுக்கு தோனி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லை. ஓகேங்களா? நான் ரிஷப் பண்ணி ஓங்கி அடிச்சாரு, ஷா ஓங்கி அடிச்சாரு, வார்னர் ஓங்கி அடிச்சாரு. பட்
தோனியோட ஷாட் த ட்ரேசர் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ தோனி ஸ்ட்ரைட்ல ஆடுறது கிடையாது, இன்னைக்கு ஒரு ஷாட் மட்டும் போச்சு, அதே ஃபீல்ட் வச்சு தடுத்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்கு அவர் ஒரு ஷாட் அடிச்சாரு. அப்போ ராசிக் இஸ்லாம் வந்து அப்படியே கையை காமிச்சிட்டு வந்தாரு. கண்டிப்பா தண்டிச்சிருக்கோம். ஏன்னா ஸோ ராஞ்சிலேருந்து வர ஒரு ஆளுக்கு வந்து ஸ்டாமினா பவர் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ இருக்கிற ஐபிஎல்ல தான் அவர் ஸ்ட்ரைட்டில் நிறைய ஷாட்ஸ் ஆட மாட்டாரு. பட் ஆஃப் சைடில் ஷாட்ஸ் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. தோனியோட ஃபுட்ஒர்க், தோனியோட பேட்டிங் ஸ்டைலில் ஆஃப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐ திங்க் நான் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவுட் சைட் ஆஃப் லைனா ஆடுவார், ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக 4 அடிச்சு நான் பார்த்தது கிடையாது. மறந்துட்டேன். அதை சொல்கிறேங்க, எல்லாரும் விண்டேஜ் தோனின்னு சொல்லுவாங்க. விண்டேஜ் தோனி கம்மி. விண்டேஜ் தோனிலாம் அங்கே அடிக்க மாட்டார். விண்டேஜ் தோனி நிறைய ஹெலிகாப்டர் ஷாட் ஆடுவார், ஸ்ட்ரைட்டில் நிறைய ஆடுவார், நேராக அடிப்பார். ஆனால் மிடு விக்கெட்டுக்கு மேலே அடிக்கிறது, ஆஃப் சைடில் தோனி அடிக்கிறது எல்லாமே இல்லை. புதுவித தோனி இன்னும் ஒரு வருஷம் ஆடலாம். ஓகேங்களா, இம்பாக்ட் பிளேயராக இன்னும் ஒரு வருஷம் ஆடலாம். கேப்டன்சி விட்டார், இம்பாக்ட் பிளேயராக டெஃபினட்டாக ஒரு வருஷம் ஆடலாம். விக்கெட் கீப்பிங் வேறு ஏதாவது ரெடி பண்ணணும், பட் டெஃபினட்டாக ஒரு வருஷம் ஆடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து ஸோ கேப்டனாக வெளியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் டீமை பார்த்துக்கணும், டீம் அவங்கள தான் பார்த்துக்கணும். நான் இதுக்கப்புறம் உள்ள நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பேட்டிங்கில் ஒரு முடிவு பண்ணிட்டு பின்னாடி வராரு. சமீர் ரிஸ்விக்கு முன்னாடி வந்திருந்தாலோ, ஓகேங்களா, சமீர் ரிஸ்விக்கு முன்னாடி இல்லை சமீர் ரிஸ்வி பொசிஷனில் வந்திருந்தாலோ இந்த மேட்ச் கண்டிப்பாக கையில் வந்திருக்கும். ஏன்னா ஒரு பயம், தோனின்னா அந்த ஒரு பயம், ஓகேங்களா. கலீல் அஹ்மத் ஒரு பயப்பட்டார், முகேஷ் குமார் ஒரு பயப்பட்டார். பாருங்க, 3 ஓவருக்கு அப்புறம் அந்த ஒரு ஓவர் எல்லாரும் போடும் பொழுது ஒரு வேற மாதிரியான ஒரு ஏதோ ஜூனியர்ஸ் அண்டர் 13 பவுலர்கள் ஆனாங்க எல்லாருமே. அதாவது மற்றவங்களுக்கு போட முடியாத சூப்பர் சீனியர் மாதிரி பவுலிங் போட்டவங்க ஒரு தோனியை பார்க்கும் பொழுது ஒரு அண்டர் 13 பவுலர் கைண்டா ஆனாங்கல்ல. அதுதாங்க அந்த அந்த பிம்பம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இது நடக்குமா? ஒரு மேட்ச் தான் அமைங்க, பட் அந்த ஒரு மேட்ச்லேயே எவ்வளோ 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 பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணியாச்சு. ஆஃப் சைட் 4 ஒன்று, நார்க்கியா 140 போட்ட நார்க்கியா மிடு விக்கெட்டில் ஒன்று அடித்தது. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஓவரில் ரெண்டு ஷாட் ஒன்று போனார். அதுலேயே நான் சொல்லுவேன் 2 ரன்னு 6 அதில் 4லேயே சொல்லுவேன். ஸோ ஷார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டபுள் மார்க் டெஃபினட்டாக கொடுக்கலாம். அண்டு இப்பயும் சொல்கிறேன், போயிட்டு பார்த்தவங்களுக்கு தரிசனம், மேட்ச் பார்த்தவங்களுக்கு தரிசனம். இது சேப்பாக்கில் நடந்திருந்ததுன்னா, நான் இப்பயும் சொல்கிறேன், சேப்பாக்கில் நடந்திருந்ததுன்னா கிரவுண்டு வெட்டிச்சிருக்கும், கிரவுண்டாக இருந்திருக்காது. அந்த சவுண்டு அடங்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும். ஒருவேளை அடுத்த பால் எட்ஜ் ஆகி ஒருவேளை கேட்ச் ஆனாலும் அந்த சவுண்டு கேட்காது அம்பையருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு டக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் கலீல் அஹ்மத் கிட்ட ஒரு கேட்ச், அவருக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். கலீல் அஹ்மத் ஒருவேளை அங்கே முடிச்சிருந்தாருன்னா 2 பாலே முடிஞ்சிருக்கும். தோனியோட தரிசனம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது, இவ்வளோ நேரம் கிடைச்சிருக்காது. ஏன்னா ஒரு மாதிரி மேட்ச்சு சவுன்னு போயிட்டு இருந்தது. அவர் கொஞ்ச நேரம் ஆனாருங்கிறதுலாம் பார்க்க முடியுது. தென் சிஎஸ்கே எங்கே தோத்தாங்க? ஸோ ஜடேஜா கிட்ட இருந்து தோத்தாங்க. பவுலிங்லேயும் ஜடேஜாவோட பவுலிங் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் துஷர் தேஷ்பாண்டே சூப்பராக போட்டார். ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் அவருக்கு கொடுக்கலாம், எல்லாத்த விட அவர் நல்லா போட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பத்திரனா கொஞ்சம் லேட் அம்பேக், அவர் வந்ததுக்கப்புறம் தான் ரன்னு கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ கண்டிப்பாக பவுலர்ஸ் கிட்ட தான் தோத்தாங்க. என்ன பற்றி பவுலர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கப்புறம் விக்கெட் கேப் போக ஆரம்பிச்சிது. ஸோ ஐ திங்க் வந்து எனக்கு பேட் டே, சிஎஸ்கே பொறுத்தவரை ஒரு பேட் டே. அண்ட் அவேல ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. படுத்து அவேல ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க. கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பேட்டராக ஒரு கேப்டனா இன்னைக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காரு. ஒரு கம்பேக், இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஒரு பர்டருக்கு பஸ்கர் 7 வேற. ஸோ இங்கே கம்பீர் ஆனது பார்க்கும்போது சூப்பர், என்ஜாய், ஹாப்பி, சந்தோஷம். அடுத்து ஜிடி vs SRH மேட்சோட ரிவ்யூவும் கொஞ்சம் நேரத்தில் வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் MI vs RRோட ஒரு ப்ரிவியூ வருது, மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.